கைஸ், வெல்கம் டு மை சேனல் சாலினி விலாக்ஸ் அவர்களே. இன்னைக்கு என்ன வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாருக்கு வந்து பிறந்த நாள். ஓகே, எத்தனாவது பிறந்த நாள் கிறிஸ்? 30வது பிறந்த நாள். அதுவும் வந்து இத்தனை வருஷமா அவங்களோட வீட்டு அவங்களோட அம்மாவோட கொண்டாடினது, இந்த வருஷம் வந்து எங்கூட பிறந்த நாள் கொண்டாடுறது கல்யாணம் கட்டி. ஓகேவா, இன்றைக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பாவம். ஓகேவா, என்னால் முடிஞ்சது ஏதோ என் செல்லத்துக்காக நான் வந்து செய்தேன். ஓகேவா, இன்றைக்கு எப்படி போகுது பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு இந்த வீடியோஸில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாமா? போகலாம். இருங்க இருங்க இருங்க, இன்றைக்கு பிறந்த நாள் தானே, என்ன தைக்கிற? ஓகே, நீ என்ன தைக்கிற இல்லையா? தைக்கிறதுல இது என்ன என்ன அம்மா வச்சு கொண்டு அது வந்து பூஜையில் வச்சு என்னன்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, நல்லா தை. எங்கே தை? உச்சியில் தை. உச்சில் தான் தைப்பாங்க. ஆமாம், 3 தடவை வைப்பாங்க. குளிச்சுட்டு இப்போ கோயிலுக்கு போங்க. புரியுதா? எங்களை பார்த்து இருக்கிறது. இது வந்து பன்னீர் தண்ணி. அப்படின்னா என்னது? சில பேர் என்ன போட்டும் குளிப்பாங்க. இது வந்து அந்த ஏதாவது வந்து தோசம் கிரகங்கள் வந்து கழிக்கிறதுக்கு அந்த பன்னீர் மாட்டுச்சாணி தண்ணி இருக்குல்ல, அது கொஞ்ச நேரம் இருந்துட்டு 5 நிமிஷம் இருந்துட்டு போய் குளிங்க. சரியா? ஓகே ஓகே. பிடிச்சு வச்சு பிள்ளையார் என்ன என்ன வலிக்கிட்ட போல. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு ட்ரெஸ்ஸு? நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எப்படி இருக்கு சொல்லு, நீ சொல்லு. செம்மையா இருக்குடா. நல்லா இருக்கு. பின்ன திரும்ப மாடலிங் ஜீன்ஸ். இது ஒயிட் கலர். இந்த ஜீன்ஸுக்கு ஒயிட் கலர் தான் செட் ஆகும். இது ஒயிட் தான் செட் ஆகும். ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒயிட். இது மேட் இன் சைனான்னு போட்டுக்குது. சைனாவில் ரெடி பண்ணிக்கிறாங்க. அது எவ்வளோக்கு வேணும்? நேட்டில் எடுத்துருங்க. எவ்வளோக்கு வாங்கிங்க? 1300. இது இப்போ இந்த மாடலிங் சொன்னதானா? சொன்ன மாடல் தான். ஓகே, இப்போ கோயிலுக்கு போங்க வலிக்கிட்டு. இனி என்ன மணி கொடுங்க. பரவாயில்ல சார். ஓகே, கொஞ்சம் ஜீன்ஸ் எல்லாம். ஓகே. ஐயோ ஐயோ, மாடலிங் என்னது? இதான் மாடலிங். திரும்ப இருக்கா? இந்த ஷர்ட்டை வந்து இப்படி எடுத்து விடணும். உள்ளுக்கு பெனியும் போடலையா? அந்த இப்படிதான் இருக்கும். ஓகே. ஸோ நண்பர்களே, பார்த்துக்கோங்க, அழகாக வெளிக்கிட்டே ஆச்சு. ஸோ 2 கோயிலுக்கு போக போகிறேன். ஓகே, எந்த கோயிலுக்கு? 2 ஒரு கிறிஸ்டின் கோயிலுக்கும் இன்னொரு ஹிந்து கோயிலுக்கு போக போகிறேன். ஓகேவா, போயிட்டு நான் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வரலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு பர்த்டே வேறு இல்லை, ஒரு மாதிரியா இருக்குதுங்க இன்னைக்கு, என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம், வாங்க. ஓகே, வந்தாச்சுங்க. ஸோ இந்த ஒழுங்காக தான் போகணும். இந்த ஒழுங்கா சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம அப்புறம் நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம். ஸோ இந்த ஒழுங்காக தான் போகணும். நண்பர்களே, தான் சர்ச்சு. ஓகே, ஸோ இங்கே இருக்க சர்ச்சு இதுதான். சொல்ல வாங்க போகலாம். ஏன்னா இங்கே இந்த சர்ச்சு வந்து வேளாங்கண்ணி சர்ச்சுங்க இது. சரி வாங்க பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த வேளாங்கண்ணி சர்ச்சு தான் இது. ஒரு சின்ன சர்ச்சு தான். இங்கே வந்து அந்த ஃப்ரண்ட் வந்து அந்த கல்லறை மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஃப்ரண்ட்டு இது அங்கே இறந்தனால பதிச்சிருக்காங்க. ஸோ அது சர்ச்சுங்க. பாருங்கள், சின்ன குட்டியான சர்ச்சு தான். ஆமாம், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாயெல்லாம் போட்டிருக்காங்க. எங்கட ஊருக்குள்ள உள்ள கோயில். ஆமாம். ஸோ இங்கே இலங்கையில் இருக்குது. ஸோ யாருமே இல்லை. ஸோ காலைல சரி அமைதியாக இருந்த இடம் போனேன். ஸோ பாருங்கள், வேளாங்கண்ணி படம் மேலே போட்டிருக்கு பாருங்கள். சின்ன சர்ச்சு தான், நல்லா இருக்குது. யாருமே இல்லை. சரி, எல்லாம் காலையில் வேலை முடிஞ்சிட்ருக்கு போல். ஸோ காசு வேண்டுதல் வச்சாச்சு. இப்போ இங்கே ஒரு மெழுகுவத்தி, அங்கே இருக்க பாருங்கள் ஒரு மெழுகுவத்தி இருக்குது. ஸோ இதுதான் சர்ச்சு. ஓகேவா, வேண்டுதல் வச்சாச்சுங்க. இன்றைக்கி பர்த்டே, இன்னிலேருந்து நல்ல நாளாக ஸ்டார்ட் ஆகும் நமக்கு அப்படி சொல்லிட்டு வேண்டியிருக்கேன். சரி வாங்க, அடுத்து நம்ம வந்து பிள்ளையார் கோயிலுக்கு போகணும். ஓகே, ஸோ வேண்டுதல் வச்சாதுங்க. ஓகே, ஸோ வேண்டுதல் வச்சாச்சு. ஸோ இதுதான் அந்த பிள்ளையார் கோயில். ஓகே, ஸோ வாங்க இப்போ வேண்டுதல் வச்சாச்சு. வீட்டுக்கு போகலாம். இப்போ வீட்டுக்கு வந்து இப்படி தான் போகணும். ஸோ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். அவ்வளோதான், வேண்டுதல் முடிஞ்சிச்சு. ஸோ நல்லபடி வெஸ்ட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் என் பர்த்டே நீ என்ன நடக்குமான்னு பார்ப்போம். ஓகே நண்பர்களே, பாருங்க சார் ட்ரெஸ் விட்டுருங்கன்னா ட்ரெஸ் இது விழும்பு விட்டுங்க.
ஓகே இப்போ நான் தான் சமைக்க போகிறேன் நண்பர்களே. ஓகேவா, நான் தான் சமைக்க போகிறேன். அம்மா தான் ஒரு பர்த்டேக்கு சமைப்பாங்க. இப்போ நான் தான் சமைக்க போகிறேன். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நான் சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன். ஓகேவா, சிக்கன் கறி தான் வைக்க போகிறேன். ஓகே, இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் இன்றைக்கி நான் தான் சமைக்க போகிறேன். நான் தான் சமைச்சு எங்கள் கையில் கொடுக்க போகிறேன் கிறிஸுக்கு பர்த்டேன்ட்டு. ஓகே, அதான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். ஓகே, ரச்சி எல்லாம் போட்டு ஓகே வாங்க பாருங்க. இது மசாலா தூளெல்லாம் விட்டா தான் ஓகேவா இருக்கும். வெளில பார்க்குற வருமா? ஓகே பாருங்க, சிங்கேக் எல்லாம் ரெடி. இப்போ கேக் கட் பண்ண போகிறோம். ஓகேவா, ரெடியா? கேக் கட் பண்ணுவோமா? விட்டு விடுடா, ரெடி ரெடி. ஓகே, ஹாப்பி பர்த்டே படிடா. ஓகே ஊதிட்டு ஒரு கைத்தட்டல் கூட இல்லையா? கைத்தட்டல் கூட இல்லையா? எது? சரி இப்ப போட்டு வாடா. என்ன அள்ளி வச்சு அடையிறா? என்ன பண்றீங்க? சரியா? அங்க கேக்க விட்டவா, கேக் பண்ணவா. பயம் வந்துச்சு போல. கொடுக்க பிரேம் நண்பர்களே பாருங்க, இவர்தான் பிரேம் அப்படின்னு இல்லை. எங்க போற? அவ யூடியூப் போறது பிளான் போட்டா. ஓகே, நல்லா இருக்கா? இதான் தெரியல. ஓகே, அன்றைய காட்டணும்ல, அவனால முடிஞ்சது ஏதோ பிரேம் பண்ணி கொடுத்துருக்கான். ஆனா டேட் தப்பு. கிறிஸ்டல கேட்க போறேன், இன்னைக்கு என்னுடைய செலிப்ரேஷன் எப்படி இருந்தேன். ஓகேவா செல்லம்? இவ்வளோ நாளா இருங்க, இவ்வளோ நாளா நீங்க வந்து உங்களோட இதுல வந்து நீங்க வந்து கேக் வெட்டினீங்க அம்மா அப்பாவோட. இந்த முறை எங்கூட வச்சு வெட்டுறீங்க கேக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? இதுக்கு முன்னாடி பர்த்டே ஸ்பெஷல் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகிட்டு 3 மாசத்துலேயே ஒரு பர்த்டே வருதுன்னா அது ஸ்பெஷல் தான். நல்லா இருக்கு. இது கொஞ்சம் தனி ஃபீலாக இருக்கு. நான் வந்து தனியாக வந்து பண்ணுவேன் வீட்டில். நானும் வண்டி பிறந்தநாள்னா வீட்டில் ஸ்வீட் செய்வாங்க, பாயாசம் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. நான் வெளில போவேன், வெளில போயிட்டு சுற்றிட்டு தான் வருவேன். ஆனால் பரவாயில்ல, இந்த டைம் வந்து இங்கே வெளில சுற்றினாலும் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது ஃபீல் பண்ணுறேன். இந்த முறை நான் தான் உங்களுக்கு கிஃப்ட். சத்தியமாக சொல்கிறேன், இந்த முறை நான் தான் கிஃப்ட். ஓகேவா, கிஃப்ட் எதிர்பார்க்கல. ஏன்னான்ட்டு நான் தான் இந்த முறை வர்றது ஸ்பெஷல் கிஃப்ட். ஓகே, பிடிச்சிருக்கா ஜென்மா? ஓகே, இதான் எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய், டாட்டா.